கர்த்தருடைய வார்த்தை தான் ஒரு மனுஷனை உருவாக்க முடியும், ஊன்ற கட்ட முடியும், வளர வைக்க முடியும், தேர்ச்சிக்குள் வர முடியும், சிறந்தவனாய் நிற்க முடியும், எழும்பி பிரகாசிக்க முடியும், அவன் யுத்தம் செய்ய முடியும். கர்த்தருடைய வார்த்தை இல்லாமல் ஒரு மனிதனுடைய ஜெபம் அருவருக்கப்படத்தக்கது. வேதத்தை கேளாதனுடைய ஜெபம் அருவருப்பு. நீ சத்தியத்தை கேட்க கேட்கதான் அர்ப்பணிக்கிறதுல, சுத்திகரிக்கிறதுல, ஒப்பு கொடுக்கிறதுல, கண்ணீர் வடித்து ஜெபிக்கும் பொழுது உடைய ஜெபத்துக்கு வல்லமை அதிகம். ஆமென். உடைய ஜெபத்தினுடைய மகிமை அதிகம். அது ஊடுருவி பாயும். என்னுடைய கண்ணீர் எல்லாம் உடைய துருத்தில் அல்லவோ இருக்கிறது, அது நீர் கணக்கில் அல்லவோ வைத்திருக்கிறீர். தாவீது ஜெபிக்கும் பொழுது என்னுடைய வார்த்தைகளை சொல்லி சொல்லி ஜெபிக்கிறார். ஆமென். யாக்கோபு ஜெபிக்கும் பொழுது சொன்னீரே 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 என்று சொல்லுகிறார். ஆமென். நம்முடைய வாழ்க்கையிலும் ஜெபிக்கும் பொழுது கர்த்தருடைய வசனங்களை இணைத்து சொல்லி சொல்லி ஜெபிக்கணும். ஆண்டவரே, நெருக்கப்படுகிற காலத்தில் தஞ்சம் என்று சொன்னீரே, சிறுமைப்படுகிற மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான் என்று சொன்னீரே, ஆண்டவரே உன்னை திக்கற்றவனாய் நான் விடேன் என்று சொன்னீரே, நீ நான் மறக்கப்படுவதில்லை என்று சொன்னீரே, என் சூழலை எப்படி இருக்கிறது ஆண்டவரே, எனக்கு இரங்கும் என்று சொல்லும் பொழுது என் தேவன் அவர் இரக்கமும் உருக்கமும் மனதுருக்கமும் நீடிய சாந்தமும் பூரண கிருபையும் உள்ள என் ஆண்டவர் மனதிறங்குவார், மன்னிப்பார், உங்களை விடுதலையாக்குவார், மறுபடியும் தூக்கி நிறுத்துவார். சமுதாயம் உங்களை கேவலமாக சொல்லலாம், ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம், உங்களுடைய சொந்த பந்தவங்களை தூக்கி போடலாம். என் தேவன் உன்னை தூக்கி எடுப்பார், தேவன் நிலை நிறுத்துவார். அவர்களால் செய்ய முடியாது, சொந்த பந்தத்தாலே செய்ய முடியாது, கர்த்தர் செய்து காட்டுவார்.